ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதம் இந்த ஆண்டிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள், குறிப்பாக குரு பகவான் உட்பட பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவானை தவிர மற்ற அத்தனை கிரகங்களும் இடமாற்றத்தை அடைகின்றன. 6ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, 6-12 அச்சுகளோடு ராகு எதுக்கள் அமர்ந்திருப்பது அற்புதமான யோகம். கடன், நோய் எதிர்ப்புகள் எல்லாம் அப்படியே கட்டுக்குள் இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக இயங்கி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலிருந்து அவர் நல்ல பிள்ளையாக வாளை சுருட்டி கொண்டு நல்ல சனியாக இயங்குவார். கண்டக சனியாக இயங்க மாட்டார். உச்சகுருவின் பார்வைக்குள் வரப்போகிறார். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3 கூடையவன் 8இல் மறைந்திருப்பது அற்புதமான யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்று சொல்வார்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது 3 கூடையவன் ஆட்சி பலம் பெற்று விட்டான், 3 கூடையவன் இன்னொரு மறைவு பாகவத்தில் சென்று மறைந்து விட்டான் என்பதாகிவிடும். 8 கூடையவர் 8இலேயே மறைந்திருப்பதும் யோகம்தான். செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 21ஆம் தேதி அளவில் திக்பலத்துக்கு பக்கத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் வந்து அமர்ந்து விடுவார். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நல்லபடியாக உங்களுடைய விரையாதிபதி சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 12 கூடையவன் 9ஆம் இடத்தில் வந்து சுபத்துவமாக சுக்கிரனுடைய வீட்டில் அமர்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். தூரதேசம் சென்று வர முடியும். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 15ஆம் தேதி அளவில் உங்களுக்கு தெரியும், அதாவது ஆங்கில மாதத்தில் ஒவ்வொரு நடுப்பகுதியிலையுமே சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்து விடுவார். மாதத்தினுடைய 15ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். அற்புதமான யோக அமைப்பு. சூரியனுக்கு 10ஆம் இடம் அற்புதமான இடம். அந்த இடத்துல அவர் திக்பலம் அடைகிறார். செவ்வாயும் சூரியனும் திக்பலத்துக்கு மிக நெருக்கமாகவும் திக்பலத்தோடும் இருக்கக்கூடிய அற்புதமான யோக மாதம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் முதல் வாரத்திலிருந்தே ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. அதாவது தொழில் பாவகம், உத்தியோக பாவகம், அதாவது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் நல்லபடியாக வலுத்திருக்கிற போது 3 மாபெரும் சுபர்கள் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. அந்த 3 பேருமே நல்லபடியாக 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை பார்த்து வலுத்து கொண்டே இருக்கிறார், வலுவடைய செய்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே தோராயமாக ஒரு 2ஆம் தேதி அளவிலேயே நல்லபடியாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உச்சமடைந்து விடுவார் கடகத்தில். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 3, 5, 9, 11ஆம் இடங்கள் 7ஆம் இடங்கள் எல்லாமே வலுவாக செயல்பட போகிறது. அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்லபடியாக 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்க போகிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வைகளாலும் 3, 5, 7, 11ஆம் இடங்கள் வலுவாக செயல்பட போகிறது. பொதுவாக குரு பகவான் தன்னுடைய பார்வைகளால் எல்லோருக்கும் நன்மைகளை தருவார். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அவருடைய இருப்பாலும் நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவான் வந்து அமர்வதற்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் அற்புதமான இடங்கள். 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் அற்புதமான இடங்கள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்து அமரலாம். உங்களுடைய திரிகோணாதிபதிகளின் நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது. லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாய ஸ்தானத்தில் உங்களுடைய சுகாதிபதி, உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி நல்லபடியாக 11ஆம் இடத்தில் வந்து உச்சமடைந்து தன்னுடைய பார்வைகளாலும் தன்னுடைய இருப்பாலும் 3, 5, 7, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறார், சுபத்துவப்படுத்துகிறார். இந்த ஆதிபத்தியங்கள் எல்லாம் சிறப்பாக வலுவடையும். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் தோராயமாக ஒரு 9ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் குருவோடு வந்து இணைந்து விடுவார் லாபஸ்தானத்தில். சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி என்றே சொல்லிவிடலாம். 2, 9 கூடையவர், தனாதிபதியும் அவர்தான், பாக்கியாதிபதியும் அவர்தான். லாபஸ்தானத்தில் உச்ச குருவோடு சேர்க்கை. உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புதன் பகவான் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் தோராயமாக ஒரு 23ஆம் தேதி வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து விட்டு மாதத்தினுடைய 23ஆம் தேதிக்கு பிறகு குறிச்சுக்குற தொடர்புகளோடு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விடுவார். அற்புதமான யோக அமைப்பு. 12ஆம் இடத்துல கேது அமரலாம். ஆன்மீக விடயங்களில் முன்னேற்றத்தை தருவார். பயணங்களால் நன்மைகளை தருவார். 12ஆம் இடம் 6-12 அச்சுகள் ராகு எதுகளுக்கு அற்புதமான இடம். 6ஆம் இடத்துல ராகு அமர்கிற போது கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு, வழக்கெல்லாம் கட்டுக்குள் இருக்கும்.
எதுவும் கைமீறி போகாது. 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு எதிரிகளின் கொட்டத்தை அடக்குவார். கடன் நோய் எதிர்ப்புகளை அப்படியே விலக்கி தருவார். அற்புதமான யோக அமைப்பு. 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு மறதி, சோம்பல், பிடிவாதம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, கள்ளத்தன்மை, கூடாத விஷயங்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருந்தார். இப்போது உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருப்பார். சனி சாந்தம் அடைந்து விட்டாலே பாதி தொல்லைகள் நீங்கி விட்டது என்று அர்த்தம். இனி அவர் கண்டக சனியாக செயல்பட மாட்டார். அர்த்தமுள்ள நல்ல சனியாக செயல்படுவார். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். விரையாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து சுபத்துவமாக அமர்கிற போது நல்லபடியாக வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். தூரதேசம் சென்று வர முடியும். அற்புதமான யோக அமைப்பு. அதாவது 4ஆம் இடம் உடைய சொந்த வீடு, சொந்த நாடு. 12ஆம் இடம் உடைய தூரதேசம், வெளிநாடு. 9ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக செயல்படுகிறது. 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வந்து நல்ல சுபத்துவமாக செயல்படுகிற போது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளை தருவார். வெளிநாட்டு அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்களை அப்படியே விலக்கி தருவார். தூரதேசம் சென்று வர முடியும். தூரதேசத்தில் இருப்பவர்கள் பூர்வீகத்துக்கு பிறந்த மண்ணுக்கு வர முடியும். இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக செயல்பட போகிறது. மாணவ கண்மணிகள் கல்வி கற்பதற்காக வெளிநாடு சென்று வர முடியும். தொழில் அதிபர்கள் தொழில் அடிப்படையில் ஒரு ட்ரிப், ஒரு டூராக கூட வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடம் அது உன்னதமான இடம். ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்து இந்த வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், யாராக வாழப் போகிறீர்கள், பணம் பொருள் ஈட்டப் போகிறீர்களா, வறுமையில் வாழப் போகிறீர்களா, எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை ஜீவனஸ்தானம் சொல்லிவிடும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 3 மாபெரும் சுபர்கள், குரு, சுக்கிரன், புதன் உடைய ராசிநாதன் உட்பட 3 மாபெரும் சுபர்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிற போது மாதம் ஆரம்பிக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மாதம் முழுக்க நல்லபடியாக 9, 10 கூடியவர்கள் சேர்ந்து பயணிக்கிறார்கள். புதனும் சுக்கிரனும் 2, 9, 11ஆம் இடங்கள் நல்லபடியாக கனெக்ட் ஆகி செயல்பட போகிறது. 2, 9 கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் வந்து அமர்கிற போது மகாதன யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாமே அற்புதமாக செயல்பட போகிறது. குரு லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிற போது குரு இருக்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை என்பதெல்லாம் அற்புதமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு செயல்பட போகிறது. குரு பகவானுக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்கிறது. அவர் இருந்த இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார் சமசப்தமமாக. பாக்யஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்ப்பார். பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். 9ஆம் இடத்தை தெய்வீகமாக குரு பார்க்கிற போது பாக்யஸ்தானம் நல்லபடியாக செயல்படும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது நல்லபடியாக கருணை நிறைந்த பார்வையாக இருக்கும். சோஷியல் ஐடென்டிட்டி, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப் இந்த அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். திருமண தடை விலகப் போகிறது. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது. அற்புதமான யோக மாதம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை. பெரும்பாலான கிரகங்களும் பெரும்பாலான ஆதிபத்தியங்களும் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட போகிறது. லாபஸ்தானத்தில் குரு வந்து உச்சமடைந்து அற்புதமாக இயங்குகிற போது நல்லபடியாக குரு பொருளை தருவார், அருளை தருவார், காசு பணத்தை தருவார், புத்திர பாக்கியத்தை தருவார், திருமணத்தை நடத்தி தருவார், சுப மங்கள காரியங்களை நிகழ்த்தி தருவார், உடல் ஆரோக்கியத்தை தருவார், மன நிம்மதியை தருவார், பெயர் புகழை தருவார், பட்டம் பதவியை தருவார். என்ன சொல்ல எப்படி சொல்ல, லாபத்தில் குரு அமர்வதே அற்புதமான யோக அமைப்பு. லாபஸ்தானம் எல்லோருக்குமே அற்புதமான இடம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான இடம். சுகாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம். அது மட்டுமா, மற்ற பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்கக்கூடிய மாதம் அல்ல. எல்லாமே நன்மையாக இருக்க போகிறது. இரட்டிப்பு நன்மையாக இருக்க போகிறது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு நல்லபடியாக நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். ஒரே நேரத்தில் 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிறார்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் சாதாரணமான இடமா? புத்தி கூர்மை, இறை அருள், குலதெய்வ ஆசீர்வாதம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பூர்வ புண்ணியம் எல்லாமே இந்த 5ஆம் இடம் தானே. 5ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது திருமண தடைகள் விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். மருத்துவத்தின் மூலம் குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது ஈடுபட்டு கொண்டிருந்தால் நல்லபடியாக சக்சஸாக முன்னேறி கொண்டு போக முடியும். குழந்தை அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. குழந்தைகளுக்கு உங்களுக்கு இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் அப்படியே விலகும். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் பூர்வீகத்துக்கு வந்து செல்ல முடியும். குலதெய்வ ஆசீர்வாதம், இறை அருள், முன் ஜென்மங்களில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்போது பலன் தரப்போகிறது. அற்புதமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செவ்வாய் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் சாந்தம் அடைந்து விட்டார். சூரியன் திக்பலத்தில் வந்து அமரப் போகிறார். 10ஆம் இடம் இயல்பாக செயல்பட போகிறது. லாபஸ்தானத்தில் அத்தனை சுபர்களும் அத்தனை யோகர்களும் வந்து அமரப் போகிறார்கள். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் புதன் பகவான், உங்களுடைய தனாதிபதி 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரப் போகிறார்.
உச்சகுருவோடு சேரப்போகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். பூர்வ புண்ணியமும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஒரே நேரத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல ராகு இருந்து கடன் நோய் எதிர்ப்புகளை அப்படியே கட்டுக்குள் வைத்திருக்கிறார். என்ன சொல்ல எப்படி சொல்ல, தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான யோக மாதம். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்மையில விடிந்து விட்டது, மலர்ந்து விட்டது, தடைகள் எல்லாம் விலகி விட்டது, புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். நல்லபடியாக உச்சகுரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். புதிய திருப்பங்கள், புதிய மாற்றங்கள், புதிய முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகள், புதிய லாபங்கள், புதிய ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. உண்மையில வார்த்தைகளை தேடுகிறேன். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டிலேயே அற்புதமான மாதம் இந்த மாதம். குரு மட்டுமல்ல, உங்களுடைய தனாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி, உங்களுடைய ஜீவனாதிபதி, உங்களுடைய ராசிநாதன் எல்லோருமே வலுவாக செயல்பட போகிறார்கள். குடும்ப பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. வேலையில தொழிலில் உத்தியோகத்தில் முன்னேற்றமாக போகலாம். கை நிறைய நல்ல வருமானத்தை பார்க்கலாம். மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம். நல்லபடியாக வித்யாகாரகன் புதன் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்போடு செயல்படுகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுவாக செயல்படுகிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம். அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை சொல்ல முடியவில்லை. வாழ்க்கையில மனிதனுக்கு அற்புதமான 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று லைஃப் டைம், இன்னும் அதாவது லைஃப் எனர்ஜி, லைஃப் டைம். வாழ்க்கைக்கான காலம் தரப்பட்டிருக்கிறது, வாழ்க்கைக்கான சக்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தையும் இந்த சக்தியையும் பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போடுறதுக்கு பயன்படுத்த போறீங்களா? ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்காக பயன்படுத்த போறீங்களா? அல்லது முக்தி சாதனைக்காக பயன்படுத்த போறீங்களா? உங்களுடைய விழிப்புணர்வை பொறுத்தது. இந்த லைஃப் டைமையும் இந்த லைஃப் எனர்ஜியையும் தப்பாக நீங்கள் தவறாக செயல்படுத்தக்கூடாது. வாழ்க்கைக்கான காலம் என்பது ஒரு குறுகிய அளவானது. 100 ஆண்டுகள் என்று சொல்கிறோம். இந்த பூமியில் நாங்கள் வாழ்வது இங்கே 100 ஆண்டுகள் எல்லாம் யாரும் வாழப்போவதில்லை. ஏதோ குறுகிய காலம் வாழப்போகிறோம். வாழ்கிற இந்த வாழ்க்கையை, தரப்பட்ட இந்த எனர்ஜியை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைக்கிற காலம் மறுபடியும் திரும்ப வராது. பொன்னான காலங்கள், ஒவ்வொரு வினாடியுமே மனிதனுக்கு வாழ்க்கை நல்லபடியாக ஒரு பொன்னான காலமாக தரப்பட்டிருக்கிறது. எப்போது இந்த பூமிக்கு நீங்கள் வந்து விட்டீர்களோ உங்களுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. தரப்பட்ட நேரத்திலிருந்து நேரம் மெல்ல 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 குறைந்து கொண்டே போகிறது. இருக்கிற இந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் மலர வைப்பதற்கு கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அற்புதமான உன்னதமான கோச்சார். நல்லபடியாக ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ஜீவனாதிபதி வலுவாக இருக்கிறார். பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறது. பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார். தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தனாதிபதி வலுவாக இருக்கிறார். பூர்வ புண்ணியம் வலுவாக இருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகுவே அமர்ந்து கடன் நோய் எதிர்ப்புகளை விலக்கி தருகிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். நல்லபடியாக இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது. குல தெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்கிவிட்டு வாருங்கள். நிலையான சொத்துகள் வாங்கலாம். வண்டி வாகன யோகம் இருக்கிறது. வீடு வாங்கலாம். கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்க போகிறது. திருமண தடைகள் விலக போகிறது. புத்திர பாக்கியம் கிடைக்க போகிறது. மருத்துவத்தின் மூலம் நல்லபடியாக குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்துக் கொள்ள முடியும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கனிந்து வந்திருக்கிறது. கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும். தடைகள் எல்லாம் விலகிவிட்டது. அதாவது நல்லபடியாக கண்டக சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் தடைகள் எல்லாம் அப்படியே விலகுகிறது. கடன் இருந்தாலும், நோய் இருந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லாம் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். ஒன்றும் கைமறி போகாது. ராசிநாதன் வலுவாக இருப்பது என்பது அற்புதமான யோக அமைப்பு. ராசிநாதன் நல்லபடியாக ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். மாதத்தினுடைய 23ஆம் தேதி அளவில் லாபஸ்தானத்தில் வந்து குருச்சுக்குர தொடர்புகளோடு இணைக்கிறார். அற்புதமான யோக மாதம், வார்த்தைகள் இல்லை. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நல்லபடியாக 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் லாபமும் வலுவாக செயல்படுகிற போது, குலதெய்வத்தை நீங்கள் நேரிலே சென்று பார்த்து வணங்கிவிட்டு வருகிற போது பன்மடங்கு லாபத்தை நீங்கள் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று பார்க்கிற போது, ஆண்களாக நீங்கள் இருந்தால் காலையில தீபமேற்றி இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை வழிபடலாம். பெண்களாக நீங்கள் இருந்தால் மாலை நேரங்களில் நல்லபடியாக தீபமேற்றி குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வணங்குவதன் மூலம் அளவுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய, ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய, போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள்.
பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.